Hey guys, welcome back to our channel. In today's video I'm going to show you how I created this makeup look. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ராடக்ட் வச்சு எப்படி நான் வந்து இந்த மேக்கப் லுக் எவ்ரிடே லுக் வந்து கிரியேட் பண்ணேன்னு தான் பார்க்க போறீங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் லைட்லயே உங்களுக்கு நான் என்னோட மேக்கப் வந்து காட்டியிருக்கேன் எப்படி இருந்ததுன்னு, ஸோ தட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல எல்இடி லைட் முன்னாடியும் அண்ட் வீட்டில் இருக்க நார்மல் லைட்ஸ்லேயுமே எப்படி தெரியுது, கலர் லைட்ஸ்லையுமே எப்படி தெரியுதுன்றதை தான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ், காலேஜ் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சிம்பிள் மேக்கப் போட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மேக்கப் லுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் என்னோட பிஃபோர் ஸ்கின் வித்தவுட் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ யூ கேன் சி மை ஸ்கின் இஸ் கெட்டிங் ரொம்ப இப்போது டயர்டாக இருக்குது. அண்ட் நான் இந்த வீடியோ ஃபிலிப் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு கோல்டு ஜுரம் எல்லாமே சொல்லலாம். பட் இருந்தாலும் வீடியோவே போடுறது இல்லையா அப்படின்ற ரீசனால் தான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் டோனருக்காக ஃபாக்ஸ்டெயிலோட க்ளோ டோனர் போடுறேன். இது க்ளோவாக இருக்காது, பட் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் மேக்கப் ஃபிக்ஸராக கூட இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் நடுவில் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் பாண்ட்ஸோட லைட் வெயிட் ஜெல், சூப்பர் லைட் வெயிட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் லைட்னால இது வந்து ரொம்ப க்ளோவிங்காக தெரியுது. நான் வந்து ஏன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் ஜஸ்ட் என்னோட ஷோகேஸ் பின்னாடி ஒரு அதுதான் பேக்ரவுண்டாக வச்சுருக்கேனே, ஸோ அதுலேயே உட்காந்து நான் எடுக்கிறேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மால்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் ஒரு நல்ல ப்ரைமராகவும் இருக்கும். உங்கள் மேக்கப்பை ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கோன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு டெய்லி மேக்கப்புக்கு அஃபோர்டபுளாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து நான் ஃபவுண்டேஷன் போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு சுகரோட ஃபவுண்டேஷன் கவர் அது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 52 கொரைட்டோ அப்படின்ற ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஜஸ்ட் என் பேலட்டில் ஒரு ட்ராப் அளவு தான் எடுத்துருப்பேனே நான். க்ரீம் ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி இது. ஸோ அதனால தான் இதை மெல்ட் ஆக்கிறதுக்கு நான் என் ஃபிங்கர்ஸ் வச்சு பேலட்டில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணேன், ஸோ தட் நமக்கு டக்குன்னு அது மெல்ட் ஆகும். அண்ட் இதை வந்து நீங்கள் இப்படி டாட்டாக வச்சுட்டு போடாதீங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மெயினாக உங்களுக்கு டக்குன்னு இது இப்போ என்ன சொல்கிறது அப்படியே பிடிச்சிக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நான் அவ்வளோ ஸ்கின் கேர் பண்ணியுமே எனக்கு அது எப்படி பிடிச்சிக்கிச்சுன்னு பாருங்கள். அண்ட் உங்கள் மேக்கப்பை நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கோம். அதுக்கப்புறமா ரியல் டெக்னிக்ஸோட ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்து அதில் லைட்டாக அந்த டோனரே நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன், அடிச்சுட்டு அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. பட் கையில் பிளெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த பேலட்லேருந்தே டேரெக்டாக கொஞ்சமாக எடுத்து ஒரு இடமா போட்டிங்கன்னா கூட ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். வேணால் நான் இன்னொரு வீடியோவில் அதை எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இதில் காட்டினேன்னா என்னோடய கலரை மேட்ச் பண்ணுற பாருங்கன்றதுக்காக நான் அப்படி டாட் வச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம அதை பண்ணியிருக்கக்கூடாது, இது இவ்வளோ கஷ்டமாக ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு. ஈஸியாக ஒரு குயிக்காக ஒரு 30 செகண்டில் பிளெண்ட் ஆக வேண்டியது ரொம்ப நேரம் ஆச்சு. நான் டக்குன்னு எடுத்து போட்டிருந்தேன்னா கூட நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்குற ஃபவுண்டேஷன். இன்னும் நீங்கள் நிறைய எடுக்கலாம். நான் ஒரு ட்ராப் அளவுக்கு தான் எடுத்தேன். அதே எனக்கு ஸ்கின் லைட் மேக்கப் வேணுன்றதுனால நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் போடுறேன், பட் உங்களுக்கு வந்து பெரிய கவரேஜ் நான் இதில் வந்து காட்டல. பட் என்னோடய பிக்மெண்டேஷனையும் மறைச்சிச்சு, ஓரளவுக்கு என்னோடய பிம்பிள் மார்க்கும் மறைச்சிச்சு. அண்ட் சாரி, நான் வந்து மிரரே எனக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆனால் இப்போ மிரர் வச்சு நான் மேக்கப் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பிடிச்சும் போது பாதி என் முகமே மறைச்சிடுது. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். அண்ட் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எல்இடி லைட்டுன்னு வேணால் சொல்லலாமா, ஸ்பாட் லைட். நம்ம வந்து நான் ப்ரைடலுக்கு வந்து போகும்போது பிரைட்ஸு இல்லை என்னோடய கிளைண்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரிங் லைட்டோட வெளிச்சம் படம் இப்போ நெக்கு கிட்டலாம் படாது. ஸோ அந்த நம்ம டாப்பாக ரிங் லைட் வைக்கிறதுனால சில இடத்துல படாதுன்றதுனால நான் அந்த லைட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இன்சைட்டோட ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிற ஒரு லிக்விட் கன்சீலர் தான். இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக காட்டணுமே அப்படின்றதுனால நான் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷனுமே நான் போட்டு தான் போடணும்னு இல்லை, பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல லாங் கவரேஜ், உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஒரு நல்ல கவரேஜும் இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் யூஸ் பண்ண சுகரோட ஃபவுண்டேஷனே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் செட் ஆகும் ஒரு ஆஃபீஸ், காலேஜ் அந்த மாதிரி லுக்குக்கு. அண்ட் ப்ளஷுக்கு இன்சைட்டோட க்ரீம் ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சமாக என் கையில் எடுத்துகிட்டு, ஏன்னா ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கும், அது எனக்கு அவ்வளோ வேண்டாம். ஸோ என் கையில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் என் ஃபிங்கர்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து நான் ஒரு லைட்டாக போட்டு பார்த்துக்கிறேன். அவ்வளோ தேய்ச்சுமே கொஞ்சம் என்னோடய நோஸில் வைக்கும்போது இருந்தது. அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். ப்ளஷ் போட்ட மாதிரியே தெரியாது அவ்வளோவா. ஏன்னா நான் அங்கேயும் திருப்பி பவுடர் ப்ளஷ் போடுவேன் தான். அதனால நான் சும்மா போட்டுவோம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் மட்டும் போட்டேன் நான். அதுக்கப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன் என் ஃபேஸை. ஸோ அதுக்கு மெபிலினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் எடுக்கிறேன். ஷேடு வந்து 30 மீடியம் டு டீப்பில் இருக்க எல்லாருக்குமே இந்த பவுடர் வந்து சூப்பராக செட் ஆகும். இந்த பவுடர் ஒன்று வச்சுக்கோங்க கண்டிப்பாக. இதில் நிறைய கலர்ஸ் கிடையாது, ஒரு 4-5 கலர் தான் இருக்கும். ஸோ டீப் ஸ்கின், மீடியம் ஸ்கின், ஃபேஸ்ட் ஸ்கின் எல்லாருக்குமே இதில் இருக்க அந்த 4 கலர்ஸுமே உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டீப் டு மீடியம் ஸ்கின்னில் இருக்கீங்க, இல்லை மீடியம் டு ஃபேஸ்ட் ஸ்கின்னில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பவுடர் வந்து செட் ஆகும். ஏன் இந்த பவுடர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், பட் வந்து என்ன சொல்கிறது, அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னும் இந்த பவுடர் கொஞ்சம் நிறைய அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பவுடர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அகெயின் ரீடச்சப் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்கேஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுமே நான் சொல்லித்தரேன். ஸோ நான் ஓவராக அடிக்கலை, பட் உங்களுக்கு அதை காட்டணுமே அப்படின்றதுக்காக. உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கும் போதே பவுடர் வந்து வச்சு செட் பண்ணும் போதே கரெக்டாக என்னோடய ஸ்கின் லைக்காக தான் பண்ணுறேன். பட் நான் எனக்கு வேலை எங்கேயாவது போகும்போது ரெடி ஆகிறேன்னா இன்னும் கொஞ்சமே நிறைய பவுடர் அடிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது என் ஸ்கின்னை டக்குன்னு அப்சர்வ் ஆகி ஒரு அரை மணி நேரத்தில் கரெக்டாக என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆகிடும். ஸோ என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அகெயின் ஃபாக்ஸ்டைலோட அந்த ஸ்ப்ரேவே நான் அடிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்களே இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அதுக்காக யூஸ் பண்ணேன். பட் வந்து உங்களுக்கு மேக்கப் ஓவர் ஆகிடுச்சு, அது செட் பண்ணணுன்னாலும் நீங்கள் நடுவில் அடிச்சுட்டு கூட பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் எனி லேடி அப்படின்ற ஒரு பிராண்டு, அந்த பிராண்ட்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு ரேண்டமாக பிளெண்ட் பண்ணேன். பட் பிளெண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டே. நம்ம கரெக்டாக பிளெண்ட் பண்ணிட்டோன்னா உங்கள் மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாவ்லெஸ்ஸாக வரும். அது பேஸ் மேக்கப்பாக இருக்கட்டும், ஐ லுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே. ஸோ இது வந்து என் சைட்லேருந்து ஒரு டிப். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த டைமில் பிபி பார்த்துட்டு மிட் நைட் அது ஒரு 2 to 3 மணி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் பிபி லைவ் ஓடிட்டே இருந்துச்சு. என் மம்மியோட பேசிக்கிட்டே ஆடினேன். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. ஸோ அதுக்கப்புறமா அதுலேயே இருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஜஸ்ட்டு என்னோடய கீழே அண்டர் ஐஸ் கிட்டேயுமே வாட்டர் லைன் கிட்டேயுமே ஐஷேடோ போட்டுக்கிறேன். அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே சும்மாவே ரேண்டமாக பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளஃபி ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து அதில் இருக்க ஒயிட் ஷேட் எடுக்கிறேன். ஷிம்மர் கிடையாது, அதுவுமே ஒரு ப்ரெஸ்டு பவுடர் தான் ஐஷேடோ. ஸோ அதை எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணுறது பாருங்கள். சும்மா ரேண்டமாக என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து மிடில் லிட் வரைக்கும் நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். அது ஏன் போடுறேன் அப்படின்னா, என்னோடய ஐஸ் கொஞ்சம் பாப்டாக தெரியணும். யூ நோ தட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் லிட்ஸ் மாதிரி அப்படியே என்னோடய கண்ணு நான் எவ்வளோ பெரிய ஐ லுக் பண்ணாலும் தெரியாது, மறைச்சிடும். ஸோ அப்போது கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக நான் இது பண்ணேன். அதுக்கப்புறமா ப்ளஷ் போயிட்டேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்டோட ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் பேலட் வந்து போகிறேன். அண்ட் லைட்டை பற்றி சொல்லணுன்னா அந்த லைட் வந்து உங்களுக்கு ஒரு 500 தான் வரும். நான் ஃப்ளிப்கார்ட்டாக அமேசானான்னு தெரியல, அதில் வாங்கியிருந்தேன். நான் 2த்துலேயும் இருக்குன்னா 2த்தோட லிங்க்குமே கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லைட் வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட் மாதிரி ரொம்ப ஈஸியாக கை சைஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நீங்கள் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபிலிம் பண்ணுறீங்க, உங்களுக்கு லைட் வேணும் அப்படின்னா அந்த லைட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளஷ்ஷு கொஞ்சம் ஓவராக அடிச்சிட்டேன். அதனால நான் லாக்மியோட காம்பேக்ட் லைட்டாக எடுத்து அந்த ப்ளஷ் மேலே ப்ளஷ் போட்ட இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ தட் வந்து ப்ளஷ்ஷை வந்து கம்மி பண்ணி காட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐப்ரோ பேலட், மாஸோட ஐப்ரோ பேலட்லேருந்து பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பிளாக் ஷேட் எடுத்து நான் எனக்கு ஐலைனர் மாதிரி நான் லைன் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு. ஸோ அந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்களுமே பிகினராக இருக்கீங்க, எனக்கு வரலன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த மாதிரி ஐப்ரோ பேலட்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ப்ரஷ், அதை வச்சுமே போடலாம்.
ஸோ ஜஸ்ட் ஐலைனர் போடுற மாதிரி தின்னாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சும்மா அப்படி கிறுக்கி விட்ட மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐலைனர் மாதிரி வந்துடும். ஸ்மோக்கி லுக்குக்காக தான். ஸோ நான் பண்ணது ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி இருக்கும். அண்ட் மெபிலினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா போட்டுக்கிறேன். எப்போவுமே இதை தான் காட்டுறாலே வேறு இல்லையான்னு நினைக்காதீங்க, நிறைய இருக்குது. பட் ஃபேவரட் எதுவும் அதை தானே நம்ம போடுவோம், லாங் லாஸ்டிங் அண்ட் ஃபேவரட், அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ப்ரௌன் லிப் லைனர் எடுத்து ஃபர்ஸ்ட் என் லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக் நீங்கள் தப்பாக வாங்கிட்டீங்க, பட் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இப்படி வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் ஷேட், ப்ரௌன் கிடையாது, மெரூன், அந்த மாதிரி எந்த ஷேடு இருக்கோ அதை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக்கை உங்களோட இன்னர் லிப்ஸில் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதை பிளெண்ட் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு சூப்பராக உங்களோட ஓன் நேச்சுரல் லிப் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக்கை நீங்கள் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் என்னோடய ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஐ லுக் அண்ட் எல்லாமே சட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு